அனைவருக்கும் வணக்கம். வரம் தந்து காத்திடுவாள் பல்லூர் வாராகி அம்மன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் ஆதி பராசக்தியின் தலைமை அதிகாரியாக அருள்பவளே இந்த வாராகி அம்மன். காசியில் தனி கோவில் கொண்ட இந்த தேவிக்கு பல்லூரிலும் ஓர் ஆலயம் உள்ளது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது வாராகி தேவி அருள் புரியும் இந்த கருவறையில் மந்திர காளியம்மன் வீற்றிருந்தாள். ஒரு துர்மந்திரவாதி மந்திர காளி அம்மனையே மந்திரத்தால் கட்டி போட்டு சக்தியை ஒடுக்கி வைத்திருந்தான். அந்த இருமாப்பில் அட்டகாசங்கள் பல செய்தான். அன்னையும் காலம் வரும் என்று தெரிந்து வேடிக்கை பார்த்தாள். அருகிலிருந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனோடு அருட்பெருங்கருணையான அன்னை வாராகியும் மிதந்து வந்தாள். மெல்ல கரை தொட்டு எழுந்தாள். அங்கிருந்த கோயிலுக்குள் மந்திர காளியம்மன் இருப்பதை அறிந்து கோவில் திறக்க வேண்டி நின்றாள். துர்மந்திரவாதி என்னை கட்டி வைத்துள்ளான். கதவை திறந்தால் ஆபத்து வரும் என்று சொன்னாள் மந்திர காளியம்மன். அகிலத்தையே ஆட்டி வைக்கும் வாராகி சிரித்தாள். எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன் என்று உறுதி சொன்னாள். சப்த மாதர்களில் ஒருவளான வாராகி துர்மந்திரவாதியை வதம் செய்ய போகும் நிகழ்வை காண மற்ற அறுவரான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோர் ஆலய வாயிலில் காத்திருந்தனர். நடுநிசியில் ஆலய வாயிலை எட்டி உதைத்தான் துர்மந்திரவாதி. கோப கண்களோடு காத்திருந்த வாராகி தேவி அவனை இரண்டாக வகிர்ந்தாள். கிழித்து தூக்கி எறிந்தாள். மந்திர காளியம்மன் விடுவிக்கப்பட்டாள். வாராகியிடம் தாங்களே இந்த கருவறையில் அமர வேண்டும் என கேட்டுக்கொண்டாள். துர்மந்திரவாதியின் உடல் விழுந்த இடத்தின் அருகில் மந்திர காளியம்மன் கோவில் கொண்டாள். ஆலயத்தின் முகப்பில் சங்கு, சக்கரம், அபயம், வரதம் தாங்கிய திருக்கோலத்தில் வாராகி தேவி அருள்கிறாள். இரு புறங்களிலும் தேவியின் தோழியர் சாமரம் வீசி அன்னையை குளிர்விக்கின்றனர். கோபுர வாயிலின் இரு உள்புற சுவர்களிலும் பிரத்யங்கரா, ஸ்வர்ண கர்ஷனா பைரவர் போன்றோர் சித்திர வடிவில் அருள் புரிகின்றனர். அர்த்த மண்டபத்தின் முகப்பிலும் வாராகி தேவியின் இரு புறங்களிலும் இரு சிங்கங்கள் அரோகணிக்க கம்பீரமாக அருள்கிறாள். பிரகார வலம் வருகையில் மந்திர காளியம்மனின் திருவுரு இத்தலத்தில் அருளியது நினைவாக சிறிய வடிவில் தோழியருடன் கோஷ்டத்தில் அவள் சிலை நிறுவப்பட்டுள்ளது. வேப்பமரம் இக்கோவிலின் தலமரம். பிரகார சுற்றுச்சுவர்களில் பேரெழிலுடன் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி போன்றோரும் சப்த மாதர்களும் சுதை வடிவில் அருள் புரிகின்றனர். கருவறை கோபுரத்தில் வாராகி, வைஷ்ணவி, மகாலட்சுமி போன்றோர் பொலிவுடன் திகழ்கின்றனர். ஆலய வலம் வந்து சங்கு, சக்கரம் ஏந்திய துவார பாலகியரின் அனுமதி பெற்று பலிபீடம், சிங்கத்தை அடுத்து கருவறையின் வலதுபுறம் விநாயக பெருமானை தரிசிக்கிறோம். மூல கருவறையில் இரு வாராகிகளை தரிசிக்கலாம். ஒருவர் சிறு வடிவிலான ஆதி வாராகி, அடுத்தவர் பெரிய வடிவிலான தற்போதைய வாராகி. இந்த பெரிய வாராகியின் பீடத்தில் 6 மாதர்களின் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. எருமை வாகனத்தில் பத்மாசனத்தில் 4 திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், அபய, வரத முத்திரைகள் தாங்கி தெற்கு நோக்கி அருள் பொங்க வீற்றிருக்கிறாள். பூமியையே தன் பன்றிமுக கொம்புகளுக்கிடையில் தாங்கி காத்தருளிய மகாவிஷ்ணுவை போல இந்த உலகோர் அனைவரையும் தன் பன்றிமுக அருட்பார்வையால் காத்து ரட்சிக்கிறாள் இந்த வாராகி. தன் அங்க தேவதையான லகு வார்த்தாளியையும், பிரத்யங்க தேவதையான ஸ்வப்ன வாராகியையும், உபாங்க தேவதையான திரஸ்கரணியையும் தன்னுள்ளே ஏற்றிருக்கிறாள். தன் முன்னே நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீ சக்கரத்தின் மூலம் மேலும் தன் சக்தியை உன்னதமாக்கி பக்தர்களை வளப்படுத்துகிறாள். ஒவ்வொரு வளர்பிறை, தேய்பிறை பஞ்சமி தினங்களில் இந்த அன்னையின் சன்னதியில் வாழை இலையில் அரிசியை பரப்பி உடைத்த தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் பக்தர்கள். வாழ்வின் அதல பாதாளத்தில் சரிந்தவர்களையும் அன்னை சிகரத்தின் மேல் அமர்த்துகிறாள். செவ்வாய்க்கிழமைகளிலும் மற்ற நாட்களில் செவ்வாய் ஓரை நேரத்திலும் இந்த அன்னையை மாதுளை முத்துக்களால் அர்ச்சிக்க செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் கைகூடுகிறது. அபிஷேகம் செய்து சிவப்பு நிற துணியை சாற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சித்து சர்க்கரை பொங்கலை நிவேதிக்க தொழில் வளம் பெருகுகிறது. முழு கருப்பு உளுந்தில் வடை செய்து அன்னைக்கு படைத்திட மனநோய்கள், ஏவல், பில்லி, சூனியம் போன்றவை நீங்குகின்றன. கரி நாளில் இந்த அன்னைக்கு 9 இளநீரால் அபிஷேகம் செய்து செவ்வரளி பூ சாற்றி செம்மாதுளை முத்துக்கள், செவ்வாழை பழங்களை நிவேதித்தால்
குடும்ப பிரச்சனைகள் பஞ்சாக பறந்து விடுகின்றன. விதவிதமான பூஜைகளில் மகிழ்ந்து வேண்டுவதை சடுதியில் அருள்வதில் இவளுக்கு நிகர் எவருமில்லை. பக்தர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே நிவேதன பொருட்களை தயாரித்து வந்து அன்னைக்கு படைக்கலாம். வாராகி தேவிக்கான சகஸ்ர நாமங்களில் ஒன்று அரசாளை. இதனால் ஆரம்பத்தில் அரசாளை அம்மன் என்றே இந்த தேவி வணங்கப்பட்டிருக்கிறாள். சிங்கத்தை வாகனமாக கொண்டு உலகங்களுக்கும் தேவியான லலிதா பரமேஸ்வரியின் சேனா நாயகியாக தண்டநாதா எனும் திருநாமமும் இவளுக்கு உண்டு. வாராகி கல்பம் என்ற நூலில் வாராகிக்கு பல்வேறு வாகனங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன விபத்துகள் ஏற்படாமலும் இவள் காக்கிறாள். திருவானைக்கா திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அகிலாண்டேஸ்வரி தேவி வாராகியின் அம்சமே. காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் திருமால்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ளது இந்த பள்ளூர். நீங்களும் இந்த பள்ளூர் வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அன்னையின் அருளை பெற்றிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.